செம்பருத்தி powered by New Maggi Masala and Magic. ஆண்டி குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. பார்வதி. ஆதி, மா, இந்த ஸ்வர்ணாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் போனஸ் கொடுத்துடலாம். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டல்ல? எல்லாம் ரெடியா இருக்குமா? பூஜை முடிஞ்சதும் கொடுத்துடலாம். நீ ஏத்தாத, விளக்க நான் ஏத்திக்கிறேன். பார்வதி, ஐம் சாரி பார்வதி. என்ன பெரிய அது? நீங்க எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குறீங்க? உன் கண்ணில் கண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமாயிட்டேன்ல. நீங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க பெரியயா. அது எப்படி நினைக்காம இருக்க முடியும்? நீ வேண்டாம் வேண்டாம் சொன்னப்போ உன்னை கட்டாயப்படுத்தி விலக்கேத்த சொன்னது நான் தானே. அதுக்குள்ள அம்மா வந்து விலக்கேத்திட்டாங்க. உன்னால விளக்கேத்த முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சுதானே அழுதுட்டு இருக்க. என்னால விளக்கேத்த முடியாம போயிடுச்சே நினைச்சு நான் அழல பெரியயா. அம்மாவால நான் விளக்கேத்துறதையே ஏத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன அவங்க மூத்த மருமகளா ஏத்துப்பாங்க? அத நினைச்சுதான் அழறேன். ஒருவேளை அகிலாவே உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்டி.
உன்னை இந்த வீட்டு மருமகளாக்க விடவே மாட்டேன். பார்வதி, இப்ப நடந்ததை நினைச்சு எல்லாத்தையும் கணக்கு போடாத. எல்லாம் போக போக மாறிடும். எப்படி பெரியய்யா மாறும்? அம்மா மனசு நிச்சயமா மாறாது. எந்த காலத்திலயும் அவங்க என்ன அவங்க மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல பார்வதி, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல நீ நடக்காதுன்னே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அம்மா உன் மேல எவ்வளவு வெறுப்புல இருந்தாங்க. உன்னை எதிரிலேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? அம்மா மனசு மாறலையா? உன்னை எதிரிலேயே வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப நீ அம்மா மனசுல இடம் பிடிக்கலையா? உன்னை சம்பந்தப்படுத்தி எத்தனையோ குழப்பங்களை சித்தி உண்டாக்கியிருக்காங்க. அப்பெல்லாம் அம்மா உன் பக்கம் தானே இருந்தாங்க. அவ்வளவு ஏன் இப்போ உங்க அப்பா உன்னை ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? என் குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அவ என் கண் பார்வையிலே இருக்கட்டும் சொன்னாங்களா? ஆரம்பத்துல அவங்க எதிரிலே வரக்கூடாதுன்னு சொன்ன அம்மா இப்ப அவங்க கண் பார்வையிலே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. இதுவே எவ்வளவு பெரிய மாற்றம். சோ அம்மா மனசு நிச்சயமா மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்வதி. நீங்க சொல்ற மாதிரி அம்மா மனசு மாறி என்ன மூத்த மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த குடும்பத்தோட பரம்பரை செயின் என் கழுத்துல இருக்கிற பெருமையே எனக்கு போதும் பெரியய்யா. பரம்பரை செயின். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேருவோமோ என்னமோ தெரியல பெரியய்யா. ஆனா உங்க பரம்பரை செயின்ல நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த சந்தோஷம் ஒண்ணு எனக்கு போதும் பெரியய்யா. அகிலாவோட அப்பா போட்டோ இருக்க வேண்டிய அந்த பரம்பரை செயின்ல இந்த சமையல்காரி போட்டோ இருக்கு. எல்லாம் இந்த ஆதி பண்ற வேலை. இதனாலதான் அன்னைக்கு தங்க விலாசரை செயினை கழட்டி கொடுக்க சொல்லும்போது கழட்ட முடியாத மாதிரி நடிச்சியாளா? நீ கவலைப்படாத பார்வதி. இந்த டாலர்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம். நம்பிக்கையோட இரு. சேருவீங்களா? சேருவீங்க. ஆதி, உங்க 2 பேரையும் நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு சேர விடவே மாட்டேன். ஒண்ணு சேருவீங்களா? இப்ப அந்த செயினை கழட்டுறதை விட அந்த செயின்ல இருக்கிற சமையல்காரி போட்டோவை அகில பார்க்கணும். அதுதான் முக்கியம். அவ மட்டும் அந்த போட்டோவை பார்த்துட்டா சமையல்காரிக்கு திண்டாட்டம், எனக்கு கொண்டாட்டம். அதோடு இந்த சமையல்காரி விழிஞ்ச
நீ போட்டுட்டு இருக்கிற நகையில இருந்து ஒண்ணு கழட்டி கொடு. அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். Okay, அப்படியே ஆதி, அம்மா. ஷாம், ஆண்டி அருண் எல்லாரும் சரிம்மா. உங்க செயினை அதுல போடுங்க. போடாதி. வனஜா உன்னையும் தான். ஷாம்பர் ஐஸ்வர்யா, ஆண்டி சாமி கழுத்துல எல்லா நகையும் போடுறத விட பெரியப்பா கழுத்துல போட்டுட்டு இருந்த பரம்பரை செயின் போடுறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏய், உன் கழுத்துல இருக்கிற பரம்பரை செயினை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காது கேக்கலையா? சொல்றோம்ல, கழட்டி கொடு. முக்கியமா அந்த செயினை தான் அம்மனுக்கு போட்டு அபிஷேகம் பண்ணணும். ஆமா பார்வதி, நீ அந்த செயினை கழட்டி கொடு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஏய், குடு. ஏண்டி, இந்த செயினை கூட லாக் பண்ணி கொடுக்க மாட்டியா நீ? சோம்பேறி. ஏண்டி, டாலர்லயே போட்டோ வச்சு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? டாலர் திறந்தே இருக்கட்டும், அப்பதான் உள்ள இருக்கிற சமையல் கடை போட்டோ அக்கில கண்ணுல படும். கொடுங்க சித்தி. இந்தாங்கக்கா. பப்பா, இங்க கொடுங்கம்மா. ஐஸ்வர்யா, ஆண்டி
இங்க வா. எல்லாருக்கும் ஆர்த்தியை கொடு. சரிங்க ஆண்டி. புடிச்சுக்கோ. பார்வதிக்கும் கொடு ஐஸ்வர்யா. கொண்டு போய் கொடுமா. ஐஸ்வர்யா, ஆண்டி. கற்பூர தட்டை கீழே வச்சுட்டு அவங்கவங்க நகையை திருப்பி கொடுத்துரு. சரி ஆண்டி. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா. என்ன ஆண்டி? ஒண்ணும் இல்ல, அம்மன் கழுத்துல இருக்கிற அந்த நகையெல்லாம் அக்கா கையால வாங்கிக்கணும் தான் ஆசை. அதான் ராசியும் கூட. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்கலன்னா அக்கா கையாலேயே கொடுக்க சொல்லாமா? ஆண்டி சொன்னதுனாலதான் நான் சரின்னு சொன்னேன். எனக்கு கூட ஆண்டி கையால வாங்கிக்கிறது தான் சந்தோஷம். ஆண்டி, நீங்களே உங்க கையால அம்மன் கழுத்துல இருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருங்களேன். சரி, நானே எடுத்து தரேன்.